இப்போ நான் கடைசியில் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண வண்டியில் இருந்து சரியா வீட்டுக்கு வந்த பிறகு தான் பாபாவோட ஒரு சம்பவம் நடந்துச்சு. பாபா பற்றி நான் சில விஷயங்கள் அதில் சொல்லியிருப்பேன். இப்போ நடந்த சம்பவத்தை கடைசியில் அட்டாச் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். பார்த்தீங்களா வீடியோ? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு பணிப்பெண் சரியா ஜெமியாவிலேருந்து பேக்கை தூக்கிட்டு கத்தார் 2 அபு ஃபத்தீரா ஜெமியா கத்தார் 2 ஃபரா ஜெமியாவெலாம் இல்லை, பெரிய ஜெமியா தான் போகணும். கத்தார் 2 ஜெமியாவில் பொருட்களை வாங்கிட்டு 156 நம்பர் ரோட்டில் கடைசி சென்டர் வீடு, கடைசி தொங்கல் வீடு, அந்த வீட்டில் வந்து அவங்க உள்ளே போகிறாங்க. சாதாரணமாக அங்கேருந்து ஜெமியாவிலேருந்து சாதாரணமாக நினைக்கிறேன் ஒரு 800 மீட்டர் தூரம் அல்லது சாதாரணமாக 1 கிலோமீட்டர் தூரம் சொல்லலாமா, 1 கிலோமீட்டர் தூரம் சொல்லலாம். எப்படியுமே ஜெமியாக்கும் இந்த வீட்டுக்கும் ஜெமியாவுக்கும் இருக்கிற தூரம் ஒரு 800 மீட்டர்லேருந்து 1 கிலோமீட்டர் வரைக்கும் சொல்லலாம். அவ்வளவு தூரம் நான் நினைக்கிறேன். எப்படியும் ஒரு 4 இடத்துல நான் பார்க்கும்போதே அந்த பள்ளி அபு ஃபத்தீராவோட எங்களுடைய இந்த கத்தார் 2 இருக்கக்கூடிய அந்த பள்ளியிலேருந்து நான் வந்துக்கிட்டு இருந்த வண்டியிலேருந்து நான் உள்ளே வரும்போது அந்த என்ட்ரு ஆகும்போது பார்க்குறேன் அந்த பராக மாதிரி இருக்குது அந்த எம்டி லேண்ட் ஒன்று, அதில் அப்படியே பேக்கை வச்சுட்டு நிற்கிறாங்க, கை அப்படியோ தெரியும். அதுக்கப்புறம் தூக்கிட்டு வந்து எங்கள் வீட்டாண்ட கொஞ்சம் நேரம், எங்கள் வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் கையில் இப்படி கீழே வச்சுட்டு நின்னாங்க. அதுக்கப்புறம் முன்னாடி போய் கூட கொஞ்சம் கீழே வச்சு, ஏன்னா வெயிட்டு சரியான பாரம் தூக்க முடியலை. ஜெமியாவுக்கு போயிட்டு வராங்க பொருட்கள் வாங்கிட்டு. ஒருவேளை அவங்களுக்கும் தேவையான பொருட்கள் வாங்கியிருக்கலாம், வீட்டுக்கும் தேவையான பொருட்கள் வாங்கியிருக்கலாம். சில பணிப்பெண்களுடைய நிலைமை இதுதான். 100% இது மாதிரி வாய்ப்புகள் இருக்கிறது இல்லை, கம்மி. ஆனாலும் ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி நிலைமைகள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி கஷ்டங்கள் வரும், நம்ம சொல்லுவோம் இல்லையா நம்மளோட கஷ்டத்தை. யோசிச்சு பாருங்கள், இவ்வளவு தூரம் சாதாரண 1 கிலோமீட்டர் தூரம் அங்கே ஜெமியாவில் இருந்து பொருளை எடுத்துக்கிட்டு சுமந்து நடந்தே வந்தாங்க வீட்டுக்கு. இந்த நாட்டில் இது இப்போ ஒரு கிளைமேட் ஒரு அளவுக்காவது கொஞ்சம் கிளைமேட் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். வெயில் காலம்னா யோசிச்சு பாருங்கள், நாக்கு தொங்கிடும். அந்த டைமில் கூட இந்த மாதிரி சிலர் வந்து பொருட்கள் வாங்க போவாங்க. வண்டியில் போய் டிரைவரோட போய் பொருட்கள் வாங்கிட்டு வரதில்லை நான் சொல்கிறது, நடந்து போய் பொருட்கள் வாங்கிட்டு வாங்க. சில வீடுகளில் டிரைவர் இருக்க மாட்டாங்க, சில வீடுகளில் இந்த லேடிஸ் மட்டும்தான் இருப்பாங்க, கொஞ்சம் வயசானவங்களாக இருப்பாங்க, அவங்களும் வெளியே போக மாட்டாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இந்த பணிப்பெண்கள் தான் போய் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க கடைகளுக்கு. அதே மாதிரி சில வீடுகளில் ஜெமியா கொஞ்சம் தூரம், அதாவது ஒரு 300-400 மீட்டர் 500 மீட்டர் இருந்துச்சுன்னா டிரைவர்களுக்கு கூட வண்டிகளை கொடுக்காம நடந்து போயிட்டு வர சொல்லுவாங்க ஜெமியாவுக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன் நிறையவே நடந்துருக்குது, நிறையவே நடக்குது. சிலர் வந்து நம்ம சொல்லுவோம் சில விஷயங்கள், சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்மளுக்கு மனஸ்தாபங்கள் வரும். வீட்டில் அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, சம்பளம் கொடுக்கல, அப்படி இப்படி சித்திரவதை பண்ணுறாங்க, கெட்ட மாதிரி நடந்து கொள்கிறாங்க. அதை தாண்டி அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லையா, அதை தாண்டி சாதாரணமாக சும்மா எப்போ பாரு சிடுன்னே இருக்கிறாங்க, எப்போ பாரு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, இல்லை எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அது நம்மளுக்கு வந்து அது வந்து நம்மளுக்கே புரியணும். அவங்களோட இருக்கிற அந்த பிரச்சனை வந்து அப்படின்னா போகிற மாதிரி சிச்சுவேஷன்னா அது நம்ம இப்போ இப்படி தானே யோசிச்சு பாருங்கள். நம்மளுக்கு வந்து திட்டுறது தான் வேலை. மனுஷனோட அந்த மனசுக்கு வந்து அது ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் சிலவங்களுக்கு வந்து அது மனசுக்கு தாங்க முடியாமல் இருக்கலாம். ஆனால்
இவங்க திட்டுறதோ இவங்க சொல்கிறதோ இவங்கள்ட்ட நம்ம இங்கே இந்த மாதிரி நம்ம வேலை செய்கிறதோ டிவியில் போட்டால் காட்ட போகிறாங்க. இல்லை நம்ம குடும்பத்தையெல்லாம் உட்கார வச்சுருந்தா பாருங்கள் இவங்க இப்படி தான் திட்டு வாங்குறாங்க, இவங்க இப்படி தான் ஏச்சு வாங்குறாங்க, இவங்க இப்படி தான் வேலை செய்கிறாங்க. எல்லாருக்கும் பேனர் போட்டு அடித்து காட்ட போகிறாங்களா, தேட்டரில் போட்டு ஓட்டி காட்ட போகிறாங்களா? இந்த 4 செவத்துக்குள்ளே நம்மளுக்கு இவங்களுக்கு நடக்கிற கான்வர்சேஷன் அவ்வளவுதான். இன்றைக்கி எத்தனை பேர் வெளிநாட்டில் இந்த என்ன அந்த ஏதோ ஒரு காமெடி இருக்கு இல்லையா, வடிவேலட நீங்கள் பெஹ்ரைனா துபாயா இங்கே துபாயில் வேலை செஞ்சதாக பேசிக்கிட்டாங்களே அப்படின்னு, துபாயில் கக்குசா கழுவினா அப்படின்னு கேட்குற காமெடி. அது மாதிரி தான் இன்றைக்கி எத்தனையோ பேர் இந்த வெளிநாடுகளில் சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம் துன்பம் எத்தனையோ பிரச்சனைகள் அனுபவித்தவங்க நாட்டுக்கு போகும்போது பாருங்கள் என்னதான் எவ்வளோதான் கஷ்டம் இங்கே பட்டிருந்தாலும் வெளிநாட்டிலேருந்து போகிறோம் அப்படின்ற அந்த ஒரு கெத்தோடு போய் இறங்குவாங்க. புரியுதா? அது மாதிரி தான். அப்போ அதே அவங்க இப்போ நாட்டுக்கு போகும்போது இந்த பாருங்கள் இவர் தான் அடி வாங்கினவர், இவர் தான் கிழவன்கிட்ட திட்டு வாங்கினவர், இவர் தான் கிழக்கிட்ட திட்டு வாங்கினவர், இந்த மாதிரி யாராவது சொல்ல போகிறாங்கல்ல, வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க அவ்வளவுதான். இங்கே நடக்கிறது நம்மளுக்கே முடிஞ்சு போயிடும். நம்மளுக்கு அது பாரதூரமாக இருந்தால் மேலதிகமாக நம்ம உங்களுக்கே தெரியும், தூதரகத்துக்கு போகலாம், வெளிநாட்டு பணியத்துக்கு தெரிவிக்கலாம், எத்தனை விடயங்களை தெரிவிக்கலாம். பாரதூரமாக இருந்தால், அப்படி இல்லாத பட்சத்தில் முடிஞ்ச அளவு நிறைய பேர் இருக்கிறாங்க, இன்றைக்கும் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் வந்த புதுசுலையெல்லாம் எனக்கு எங்கள் பாபா வந்து இந்த இடத்துல இதில் அடிப்பார், இப்படி ஒரு அடி, இந்த சத்தம் கேட்கும் பாருங்கள், இப்படி அடிப்பார். இதில் எனக்கு இங்கே அடி விழும், அவர் அங்கே தான் இருக்கிறார் அந்த சைடில். அட்டுஜி ஓ ஐயோ சார் யமீன் பாடா படுத்துவார். எங்கள் வீட்டில் இருந்த ஒவ்வொரு டிரைவர்களும், எங்களோட அந்த ஹவுஸ்மேட் சிஸ்டர் சொல்லுவாங்க, டிரைவர்களும் வந்து ஓடிடுவானுங்க. இல்லை 2 வருஷம் முடிஞ்சால் இருக்கவே மாட்டோம், முடியாது அவ்வளவுதான் அப்படின்னு எப்படா போகிறோன்னு தான் நிற்பானுங்க. காலில் டயர் போட்டுனவங்க கணக்கா, நீ மட்டும்தாண்டா இருந்து பிடிச்சிருக்க இந்த கிழவனோட அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? என்ன காரணம்னா திட்டுவார் இல்லையா, செம்மையாக திட்டுவார், அம்மா அப்படின்னு திட்டுவார். சில டைமில் அப்படியே என்னைய தூக்கி வாரி போடு, என்னடா இது அப்படின்னு தூக்கி வாரி போடும், அப்படி திட்டுவார். ஆனால் அதே மனுஷன்தான் நான் இப்போ இந்த ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லையா, வீடியோ வண்டிக்குள்ளே உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஒரு கஃபீல், அவர் வந்து என்னுடைய முதலாளி. அவர் நினச்சா உடனே வந்து வண்டி எடு அப்படின்னு சொல்லி உட்காரலாம். அந்த மனுஷன் என்ன செய்வாருன்னா, எங்கேயாவது நான் பேசிக்கிட்டு இப்போ வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கும்போது எங்கேயாவது இருந்து அவர் வண்டிக்கு வரும்போது அவர் பார்த்துட்டாருன்னு வைங்களேன், அப்படியே நின்றுவார். நான் அந்த வீடியோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கதவு திறந்து ஜன்னலுக்கு நான் திறக்கிறத பார்த்தாருன்னா அதுக்கு பிறகு தான் மூவாகி வருவார். சரியா? அந்த மாதிரி ஒரு டைப்பு. இன்னைக்கு எத்தனை கேஸு வழக்கு இருக்குது, தேச துரோகி கேஸு 3 போட்டு வச்சுருக்கானுங்க. எனக்கு இந்த நாட்டுடைய தகவலை நான் திருடி மக்கள்கிட்ட பொய்யான விதத்தில் பகிர்றேன் அப்படின்னு, எதுக்கு? இந்த போனஸ் சம்மந்தமாக பதிவிட்டதுக்கு. ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமை? இன்றைக்கி நான் வெளியில் தான் இருக்கிறேன், அதுக்கு காரணம் அவங்க தான். இவ்வளோ கேஸ் பிரச்சனை, எத்தனையோ கொய்டிகள் கால் பண்ணி சொன்னாங்க, உங்கள் டிரைவர் என்ன இப்படியெல்லாம் செய்கிறான், வீடியோ போடுறான், என்ன யூடியூப் செய்ய வந்தானா இல்லை டிரைவிங் வேலைக்கு வந்தானா அப்படி இப்படின்னு. அது அவனோட பர்சனல், அதில் நான் தலையிட மாட்டேன். நான் கேஸ் போடுவேன், அப்படி போட்டுக்கோ, அவரே தான் சொன்னது, போட்டுக்கோ. அவன் மேலே தப்பு இருந்தால் அவன் ஜெயிலுக்கு போகட்டும், அவன் மேலே நியாயம் இருந்தால் அவன் ரிலீஸ் ஆகி வெளியே வருவான். அந்த மாதிரி. ஆனால் அவர் திட்டினாரே, அடித்தாரே, உதைச்சாரே, இவர் இப்படி பண்ணுறாரு, ஐயோ கத்துறாரு, இனிமேல் நம்மளால இருக்க முடியாது அப்படின்னு மற்ற டிரைவர்களை மாதிரி நானும் இந்த இடத்த விட்டு போயிருந்தேன்னா எனக்கு இந்த ஒரு அங்கீகாரமும் கிடைச்சிருக்காரு, இந்த ஒரு தகுதியும் கிடைச்சிருக்காரு. இன்றைக்கி நான் பேசுகிற இடத்துல இருக்கிற, நீங்கள் கேட்குற இடத்துல இருக்கிறீங்க. சரியா? நான் சொல்கிறேன் என்ன காரணத்துக்காக. நான் இதை பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்னுடைய ஒரு கான்வர்சேஷன் உங்களுக்குள்ளே உருவாக்கிச்சு. எப்படி இந்த பாபா எனக்கு அனுமதி கொடுத்தாரு, அதே மாதிரி இந்த இடத்துல நான் சகிச்சுக்கிட்டு இருந்ததால் வந்த புதுசில் சாப்பாடு கஷ்டம், பழைய சாப்பாடு தான் கிடைக்கும், எல்லாமே கஷ்டம்தான். இன்றைக்கி அதே கிச்சனுக்கு உள்ளே போய் என்ன வேணுமோ வேண்டியதை வகை வகையாக சமைச்சு சாப்பிட்ற, கிச்சனுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. வீட்டுக்குள்ளே வீட்டு புள்ள மாதிரி பழகிறோம். கார்டு, பேங்க்கு கார்டில் இருந்து கடைக்கு போகணுமா, சாமான் வாங்கணுமா, என்ன வாங்கணுமா, பில்லை கொண்டு போய் கொடுத்தா என் கண்ணு முன்னாடியே கசைக்கு உடனே தூக்கி குப்பையில் போட்டு காடை மட்டும் எடுப்பாங்க, இல்லை சாமானை மட்டும் எடுப்பாங்க. எதுவுமே அந்த ஒரு நம்பிக்கை, நம்மளை சரியாக இந்த இடத்துல நடத்திக்கிட்டோம். பிரச்சனை இருந்துச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம். இன்றைக்கி இப்போ கூட இந்த பாபா திட்டுவார் தான், ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா. கொஞ்சம் நேரம் நான் தவ்வாரில் போயிட்டு வண்டி அங்கேருந்து தூரமாக வருது, நான் அழுத்தினா போயிடலாம், நான் அப்படியே நிற்பேன்.
ப்ரோ எவ்வளோ அப்படின்னு கத்துவார். உடனே வண்டி எடுத்துகிட்டு போகிறது தான். இந்த மாதிரி நடக்கும். சலிப்பு இல்லாமல் சந்தோஷத்தோடு நான் வேலை செய்கிறேன். அதால் அப்படியோ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு போகிறேன். ஏன் அவர் திட்டினதால், அவர் இந்த மாதிரி தட்டினதால் நம்ம இந்த பட்டங்களாண்டு கீழே விழ போதா? இல்லை நம்மளை நாட்டில் சக்தி டிவிலையும் சரச டிவிலையும் போட்டு காட்ட போகிறாங்களா? இந்த சர்பானை பாருங்களேன் எப்படி அடி வாங்குறான், எப்படி திட்டுறான்னு. நான் சொல்லி தான் உங்களுக்கே தெரியுது இல்லையா? அது மாதிரி தான் சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போக பாருங்கள். சில விஷயங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் மனசை தளர விடாமல் கட்ஸாக இருந்து பாருங்கள். நீங்கள் உயிரை விடுறது கூட யோசிக்க மாட்டீங்க. எதை வந்தாலும் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம்டா அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுருவீங்க. ஜஸ்ட் எனக்கு தோணுச்சு இதை சொல்லணும் அப்படின்னு. அதே மாதிரி சிலர் படுற கஷ்டத்தில் நம்ம பார்க்கும்போது நம்ம ஏமாத்துறோம் அப்படின்னு தோணும். இன்றைக்கி அதே சாமான் இல்லை அப்படின்னு சொன்னால் டிரைவரோட போய் வண்டியில் போய் காடையும் கொடுத்து சமையாவில் போய் சாமான் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிற எத்தனையோ வீடுகள்லையும் சின்ன சின்ன மனசு கசப்புகள் இருக்கும். சிந்திச்சு பாருங்கள், அந்த பெண்மணியை அவ்வளோ தூரம் கை கடுக்க பொருட்கள் தூக்கிட்டு வந்து வீட்டுக்கு போகிறாங்க. இதுதான் வாழ்க்கை, இதுதான் நிதர்சனம். சிந்தித்து செயல்பாடுங்க. ஏன்னா இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். قلت لك يعني بدو ثلاث اشهر حق هذا سياره يبي يطلع الكومه اصلا اي خلاص شوف تلجني هذا انت خلاص المطر شيء لا بس يرو داخل حسابك الحين وين يرو يدخل داخل بنك الخليج ابلكيشن جلف ابلكيشن يلا ادخل داخل الحين نشوف رصيدي اشوف هذا المسج يلا خلاص فوق هذا لا كا هذا 800 الحين يجي مسج يمكن اي مسج انت الحين هذا هو جلف بنك يجي زين انا بطرش الحين هذه زين بطرشت لي شنو اللينك؟ يبي يدفع يعني؟ يبي حق يدفع اي واحد؟ ادفع لها انا زين هو عندك كارت معك؟ اي كارت معي يلا بس ابي اشوف هو الحين ساعه هذا يلا ابي اعرف الشنطه اي شوف هذا الحين انا اعلمك الحين اضغط هذا اللينك زين الحين دقيت دفع ايوه اي دفع لا شوي خلاص الحين يوصل الحين اول واحد شوف اول واحد اي شنو دق هذا اضغط هذا والحين شوف بنك شنو البنك انت سلكت هذا هذا جي بي كي قلب بنك بنك الخليج والحين شوف هنا شوف رقمك هذا البطاقه الحين 5316 ما اشوف انا اي هذا هو 53 اي اضغط هذا لا هذاك ايوه الحين شوف من رقمك هنا من ستارت 53 اي 1644 وين هاكو هذا 531644 شوف من تحت هذا هو هذا اي الحين شوف رقم باقي 10 تلقي هذا اضغط الحين يمه ايوه الحين شوف رقم هنا الحين هذا انت خطيت هذا 4 اخر شيء بعدين الحين 1 قول لي انت 0 5 1 7 6 7 6 ايوه مره ثانيه 9 1 حط رقم سري مال انت خلاص مرة ثانية شوف شنو في هنا هذا الارسال ارسال هذا الرسالة الحين يجي او تي بي يلا خلاص الاو تي بي 5747 وين ما يطلع كا اضغط هذا 5747 30 يلا تأكيد عمليات ارسال تأكيد عمليات ايوه يلا يلا شاطر سويت مثل كذي يعني نفس الشيء يلا ها كارت مشهورة عفوا اي فلوس الصبر وحاسب نفس الشيء ينزل ماشي ومني منك خلاص